வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி மில்க் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். மில்க் சாக்லேட். அது சின்ன குழந்தைங்க கூட செய்கிற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. இந்த மில்க் சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போது நம்ம சாக்லேட் செய்யலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் சர்க்கரை போட்டுக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. நான் இந்த ஸ்பூனில் தாங்க அளவாக எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன ஸ்பூன் இருக்கோ அது அளவாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம். மில்க் பவுடர்லாம் போட்டதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மில்க் பவுடரில் ஏதாவது கட்டிக்கிட்டெல்லாம் இருந்தால் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாகுங்க. அதுக்கடுத்து டால்டா எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ டால்டா நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிக்சியிலே போட்டால் போதுங்க. இப்போ அதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா அடிச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். கொஞ்சம் தரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தரியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டால்டா போட்டுட்டு திரும்பி நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்குங்க. அதை ஒரு மோல்டுக்கு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட டைரி மில்க் சாக்லேட்டோட மோல்டு இருந்ததுன்னா அந்த மோல்ட்லேயே போட்டுக்கோங்க. எங்கிட்ட சிலிக்கான் மோல்டு இது இருக்குது. சிலிக்கான் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நம்மள்ட்ட ஏதாவது தட்டோ தயிர் கப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவிட்டு சாக்லேட் மிக்ஸை போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். நம்ம இதை ஃப்ரிட்ஜிலலாம் எதுலேயும் வைக்க வேண்டாங்க. ஃப்ரீசர்லேயும் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் எதுலேயும் வைக்க வேண்டாங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா திக்காக கட்டியாகி கிடைக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சின்ன குழந்தைங்க கூட செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக மோல்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். மிக்சியிலேருந்து அடித்து எடுத்த உடனேயே நம்ம டக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா மோல்ட்லேயும் போட்டுடணுங்க. அப்படி போடலைன்னா கட்டி ஆயிரும். அதனால் டக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி அப்படியே 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போது வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம இது எதுவும் ஹீட் பண்ணவும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. மிக்சிலேயே அழகாக நம்ம செஞ்சு எடுத்தாச்சுங்க. மில்க் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்சியில் அரைக்கும் போது 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாசனையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே மில்க் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க கூட செய்யலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க செஞ்சுடுவாங்க. சூப்பராக செஞ்சுடுவாங்க. சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.